Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம பிளாசோ பேண்ட் வந்துட்டு ஃபிட்டிங்காக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படியெல்லாம் மெஷர் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மெயினாக எடுத்திருக்கேன். இதோட டாப் வீடியோ வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஓல்டு குர்த்தி வச்சுட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக அந்த வீடியோவும் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு நீட்டாக தெரியணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு ஃபோல்டு இப்படி ஒரே ஒரு பேண்ட்டு மட்டும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேண்ட் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு மேலே வந்து வேஸ்ட்டோட அளவு எடுப்போம்ல, அது வந்து எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம பேண்ட் வந்து கீழேருந்து மேலே வந்து போடும்போது நம்ம ஹிப்பை தாண்டி தான் வேஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஹிப்போட மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, கிராச்சோட லென்த்து. ஓகேவா? கிராச்சோட லென்த்து எப்படி மெஷர் பண்ணுறதுனா, இப்போ மேலே இப்போ பெல்ட்டை அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த அட்டாச் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ அட்டாச் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹிப்போட அளவு இருக்கு இல்லையா, ஸோ ஹிப்போட அளவை நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். எனக்கு டோட்டல் ரவுண்டு 40 இன்ச்சஸ், நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கும்போது 40 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கிராச் லென்த்துக்கு. ஓகேவா? ஹிப்போட மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து டோட்டலாக எனக்கு 12 இன்ச்சஸ் தான் வருதில்ல. இப்போ மேலே வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு பெல்ட் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்லாம் போக எனக்கு 2 இன்ச் வந்து லென்த்து மேலே வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக என்னோடய கிராச் லென்த் வந்துட்டு நம்ம எங்கே பேண்ட்டு போடுறோமோ அங்கேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு பெல்ட்டோட அளவு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் கிராச்சோட லென்த் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். சரியா? இன்னும் உங்களுக்கு லூஸ் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சு எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை, ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த கிராச்சோட இந்த பக்கம் எடுக்கிறோம்ல, அந்த கர்வ் போடுற லென்த் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப சபியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் போகலாம். இப்போ கிராச்சோட கர்வ் பார்க்க போகிறோம். கிராச்சோட கர்வுமே என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் நமக்கு கார்னரில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கர்வ் வந்து போடணும். நம்ம நெக்லைனுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி கர்வ் வந்து இந்த மாதிரி ஒட்டி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்ததுமே ஒரு ப்ராப்ளம் ஆகும். நம்ம போடும்போது உள்ளெல்லாம் தூக்கிட்டு இருக்கும்ல, ஸோ அந்த வீக் பாயிண்டில் வந்து தூக்கிட்டு இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம் தான் இப்படி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பாட்டம் பேண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணும்போது கிராஸ் லென்த்தோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டோட்டல் பேண்ட்டோட லென்த்து மெஷர் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் பேண்ட் இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் பாட்டம் பேண்ட்டுக்கு. அந்த பாட்டம் பேண்ட்லேருந்து கிராஸ்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது நான் போட்டிருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் லென்த்தாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை லைட்டாக கர்வ் வேணும் அப்படின்னா ரொம்ப குட்டியாக அந்த கர்வ் வந்து போடுங்க. இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப குட்டியாக போடணும், நல்லா வைடாக போட்டுறாதீங்க. ஸோ அதுவுமே உள்பக்கமாக இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சைஸ் இப்போ 36க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட எப்படியாவது செட் ஆகிடும். ஸோ 40 இன்ச்சஸ்க்கு மேலே போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்போ நீங்கள் கிராச் லென்த்லேருந்து பாட்டம் பேண்ட்டு இன்னும் அகலமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்லாண்டிங் லைன் மாதிரி அப்படியே கிராஸ் லைனாக போட்டு விட்ருங்க. மேக்ஸிமம் கர்வ் போடாதீங்க. ஓகே? இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு வேஸ்ட்டோட அளவு எப்படி எடுக்கணும், கிராச்சோட லென்த் எப்படி எடுக்கணும், கிராச் கர்வ் எப்படி போடணும், அதே மாதிரி பாட்டம் பேண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இன்னொரு பேண்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பேக் பேண்ட்டு கட் பண்ணும்போது கூட ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 இன்ச் மேலே ஏற்றி கிராஸில் எடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பேசிக். நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து எப்படி பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக். ஓகே? பேசிக் பேண்ட் இப்படி தான் எடுக்கணும். பட் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ நார்மல் பேண்ட் தைக்கும்போது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேண்ட் ஒரு பீஸை விரிச்சு விட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடில் இந்த மாதிரி கிராச் பாயிண்ட் கிடைக்கும், கிராச் இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த கர்வ் கிடைக்கும். இன்னொரு பேண்ட்டை விரிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லையுமே கிராச் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேண்ட்டுக்கு மேலே இன்னொரு பேண்ட்டை வச்சு நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சு ஒரே ஒரு சைடில் இருக்க கிராச் கர்வ் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி டாப் டு பாட்டம் வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஒரே ஒரு சைடில் மட்டும் போட்டு எடுங்க, இன்னொரு சைடில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம நாட் ஹோல் வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இதே சாரீ இது ஆக்சுவலாக நான் வந்து சொல்லலை, சாரீலேருந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே சாரீலேயே எப்படி நம்ம தோத்தி பேண்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு நான் வந்து காமிச்சிருக்கேன். அதில் எப்படி நம்ம பட்டியாலா பேண்ட் எப்படி வேரி ஆகும்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே நமக்கு ஒரு லென்த்தான பீஸ் கிடைக்கும்ல, ஸோ கிராச் பாயிண்ட்டு நடுவில் அட்டாச் பண்ண கிராச் கிடைக்கும், சைடில் ஒரு ஓப்பன் கிராச் கிடைக்கும். ஏன்னா ஒரு சைடில் கிராச் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து டோட்டல் வெயிஸ்ட் இருக்குல்ல அந்த அளவு ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இப்போ நம்ம பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 3 இன்ச்சு கிளாத் தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வெயிஸ்ட்டோட அளவுக்கு உங்களுக்கு பெல்ட் தேவையோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 3 இன்ச்சு நான் வந்து வெயிஸ்ட்டுக்கு பேண்டோட அகலம் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பேண்டோட அகலத்தை வச்சு தான் நான் கிராச்சோட லென்த்தையுமே நான் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கட் பண்ணும்போது சொன்ன மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம பர்ஃபெக்ட் நாட் ஹோல் வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ எலாஸ்டிக் வைக்கிற வீடியோஸ் வந்து நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கிளாத்தை அந்த 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் வித்துள்ள இப்போ பெல்ட் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதை வந்து பேண்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் வெயிஸ்ட்டுக்குமே அட்டாச் பண்ணிக்கணும், நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்படின்னா தான் நல்ல பக்கத்துக்கு மேலே சீல்டாக இருக்கும். ராங் சைட்லேயுமே எப்படி நம்ம ராய்ட்ஸ் தெரியாமல் சீல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நாட் ஹோல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராஸ் உள்ளதெல்லாம். இப்போ அந்த கார்னரில் இருக்க கிராச் பாயிண்ட்டையும் இந்த கார்னரில் இருக்க கிராச் பாயிண்ட்டையும் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் போட போகிறோம். இப்போ ஸ்டிச்சிங் போடும்போது தான் நம்ம வந்து நாட்டுகோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு கிராச் பாயிண்ட் சைடில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கிராச் பாயிண்ட்டை மேலே பெல்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்லேருந்து கீழே 1 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ணணும். ஓகே, இது எப்படின்னா நம்ம வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நீள் மேலே போகல. ஸோ சைடில் இருக்க அந்த ஃபூட்டை மட்டும் மேலே தூக்கிட்டு அப்படியே கிளாத்தை மட்டும் நகர்த்திக்க போகிறோம். நகர்த்திக்கிட்டு அப்படியே அந்த நம்ம 1 இன்ச் பாயிண்ட் இப்போ மார்க் பண்ணோம்ல அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம கீழே வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது எப்படி பர்ஃபெக்ட் ஃபினிஷில் வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ரெடிமேட் குர்த்திலாம் ரெடிமேட் பேண்ட்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இன்னொரு ஸ்டிச்சிங் நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீலேருந்து யூஸ் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த கேப் அந்த விரிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த கேப் கிடைக்குதில்ல. இப்போ அப்படியே ராங் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுருப்போம்ல அதை அப்படியே விரிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கிளாத் இருக்கும்ல, எப்போயுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இருக்கும்ல, அதை அப்படியே தனித்தனியாக விரிச்சு விட்டு அந்த கார்னர்லையும் இந்த கார்னரையும் முடிஞ்சால் குட்டியாக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னா அப்படியே வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம உள்ளேயும் ஃபோல்டு பண்ணிடுவோம், அதனால் ப்ராப்ளம் வராது. நான் அப்படியே வச்சு அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் அந்த கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ சென்டரில் வந்து ஹோல் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இந்த குட்டியாக இருக்குல்ல இந்த கிளாத்து கூட நமக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ரொம்ப நீட்டாக நமக்கு வந்து அந்த ஹோல் வந்து தெளிவாக கிடைக்கும். இப்போ எப்படி மேலே அந்த வேஸ்ட் பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணால் மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பண்ண கிளாத்தை எடுத்து அப்படியே அந்த ராய் எட்ஜுக்கு மேலே ராங் சைடில் பார்த்து தைக்கணும். ஓகேவா? ராங் சைடில் பார்த்து இந்த மாதிரி தைக்கணும். தைச்சிட்டு வரும்போது நமக்கு ராய் எட்ஜ் வந்து கீழே தெரியுது பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் உள்ளே மூடி விட்டு ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், மூடி விடுறல. ஸோ இந்த மாதிரி ராயேஜ் வந்து உள்ளே போயிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே மூடி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி சீல்டாக இருக்குது, பேக் சைட்லேயும் சீல்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ராயேஜ் பார்த்து தான் அந்த ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து நாட்கள் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிராச் பாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இருக்க கிராச் பாயிண்ட்டை அப்படியே சென்டரில் வர மாதிரி விரிச்சு விட்டோம் அப்படின்னா 2 காலுமே உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். இப்போ காலோட பாட்டம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கிராச் வரைக்கும் நம்ம சென்டரை அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ மேலே நம்ம வெயிஸ்ட் பெல்ட் அட்டாச் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரியே நான் காலுக்கும் பார்டர் வர மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரியே ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேண்ட்டோட பாட்டமில் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே ராங் சைடில் போட்டு இப்போ நம்ம பெல்ட்டை அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ராய்ட்ஸ் தெரியாமல் மூடி விட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பேண்ட்டு தான் நான் வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு பேண்ட்டும் இதே மாதிரியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம கிராச் வந்து 2 சைடில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து அப்படியே அந்த கிளாத்தை நடுவில் பிடிச்சி அப்படியே விரிச்சு விட்டீங்க அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் அந்த கிராச் இருக்குல்ல, அது வந்து சென்டராக வந்துடும். முன்னாடியும் பின்னாடியும் சென்டராக வந்துடும். பேண்ட் போடும்போது வரும்ல, ஸோ அந்த மாதிரி சென்டராக வந்துடும். அந்த மாதிரி வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலுமே தனித்தனியாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 2 காலும் தனித்தனியாக கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் பாட்டமில் இந்த மாதிரி பார்டர் வைக்கிறதுனாலும் இல்லை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றதுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 2 கால் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒரு கால்லேருந்து பாட்டம்லேருந்து அப்படியே கிராச் பாயிண்ட் வரைக்கும் மேலே வந்துட்டு அந்த கிராச் பாயிண்ட்லேருந்து இன்னொரு கால் பாட்டமுக்கு அப்படியே ஸ்டிச்சிங் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஓவர்லாக் மிஷின் இருக்குது, இல்லை ஜிக்ஸாக் இருக்குது, ஃபுட் இருக்குது, ஜிக்ஸாக் பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம சேனல்லே ரொம்ப முன்னாடி நார்மல் மிஷினில் எப்படி ஓவர்லாக் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 மெத்தட்ஸில் நான் வந்து காமிச்சிருக்கேன், ஹேக்ஸ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நமக்கு எப்பயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்டிச்சிங்கோட ஸ்டாண்டர்ட் லென்த் வந்துட்டு 2 or 2.5 தான். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க. அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது நல்ல ஒரு பேக் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். ஸோ எனக்கு சூப்பரான ஒரு பிளாசோ பேண்ட் கிடச்சிருச்சு. நம்ம நேரோ பேண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம நாட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக உள்ளே வந்து விட்டு நம்ம வந்து ஊக்கு வச்சு நம்ம எப்பயும் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் நாட் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு சூப்பரான ஒரு பேண்ட் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் தோத்தி பேண்ட் போட்டிருக்கேன், அதில் பட்டியாலா பேண்ட் எப்படி வேரி ஆகும்னு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க குர்த்தியை வச்சு எப்படி நம்ம சூப்பராக மெஷர்மெண்ட் வந்து எடுத்து புதுசாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாரீ பீஸில் இந்த டாப் வந்து நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவில் எனக்கு இந்த குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து நான் போடலை. பட் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு எப்படி ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் குர்த்தி வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம், சைடில் ஓப்பன் வந்து எவ்வளோ அழகாக வச்சு நீட்டாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா நமக்கு உள்ளே வந்து எப்பயுமே தூக்கலை, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த குர்த்தியோட ஒரு துப்பட்டா வச்சு நான் ஆல்ரெடி இருக்குது, இந்த துப்பட்டா வச்சு நான் வந்து அப்படியே பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வி ஆர் ரெடி டு கோ. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டு ஒரு சாரீலேருந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கும் உங்கள் சாரியை ரீயூஸ் பண்ணிக்கணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.